ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. டுடே இன்றைக்கி பூஜை பண்ணும்போது எப்பயுமே நான் கையில் தான் கோலம் போடுவேன். கலரில் நல்லாயிருக்கும், இல்லை வயிற்றில் கூட போடுவேன். இன்றைக்கி அச்சு வாங்கின சொல்லிட்டு அதில் போட்டு ரொம்பவே சொதிவிட்டேன். பார்த்தாவே தெரியும். கலர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நடுவில் கலர் கொடுக்குறப்ப எல்லாம் குழப்பி வச்சிட்டேன். சரி, ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சு ஜலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து 2 வீக்ஸ் கழித்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி மறுபடியும் பண்ணேன். என்ன தான் வளைக்கு வச்சாலும் அது ஒரு வாரத்தில் கருத்து போச்சு. 2 மூட்டை துணியை துவைச்சி வச்சு பாயெல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லா வேலையும் செஞ்சுட்டு பண்ணவே ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆனால் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆஃபீஸ் போவோம் பாருங்கள், அப்போ கூட எனக்கு தெரியல. இப்போ நடனா வீட்டிலேருந்து செய்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிறப்போல் ஆகிடுது. அது இல்லாமல் இன்றைக்கி சீக்கிரமாக வர இருட்டிக்கிச்சு. 3 மணிக்கு தான் 2:30 மணிக்கு தான் துணி காய்க்க போயிருந்தேன். பட் அதுக்குள்ளாரையே வந்து மழைலாம் இருட்டிக்கிறப்போல் ஆகிடுச்சு. முடிக்கிச்சு, வானம் முடிக்கிச்சு. ஸோ ஒரு 4:30 மணிக்கு இருக்கும் என் பொண்ணு வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் சிம்பிளாக முடிச்சு ஒரு சேர்த்து எடுத்து முடிச்சுட்டு இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தேன். சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு முருங்கைக்காய் தான் போட்டு வச்சுருந்தேன். முருங்கைக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி சின்ன பொட்டேட்டோ இருக்கும், அந்த மீடியம் சைஸ், அதனால டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம். அது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதாவது இந்த உருளைக்கிழங்குல வந்து ஃபஸ்ட்டே வந்து மிளகாய்த்தூள்லாம் போடாமல் தாளிச்சு பண்ணி கருவேப்பிலை போட்டு தட்டி தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கடைசியாக வந்து தண்ணிலாம் பற்றாக்க கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் வெறுமிளகாய்க்கு இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். என் பொண்ணு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழையாது நம்மளுக்கு. இதை போல் பக்கமாக கொஞ்சம் எடுத்துக்கணும். எந்த ஊரில் ட்ரை பண்ணாலும் அங்கே போய் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.